ஹலோ ஃபோக்ஸ், வெல்கம் டு ஹெச்எஃப்சிஸ் கிளாரிட்டி லேப் பாட்காஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லா ஆஃப் ஹியூமன் நேச்சரோட யூனிட் 11, த லா ஆஃப் கிராண்டியாசிட்டி. இந்த ஒரு பிஹேவியர் ட்ரைட் வந்துட்டு எல்லா ஹியூமனுக்கும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் வரும். பட் அது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு விஷயம். இதை ஒழுங்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஹேண்டில் பண்ணலை அப்படின்னா த ஃபால் வந்துட்டு சர்டன் தான். ஸோ அது என்னென்னு ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். கிராண்டியாசிட்டிங்கிறது வந்துட்டு யூஸ்வலாக சில பீப்புள் இருப்பாங்க, அவங்களுக்கு சடனான ஒரு சக்ஸஸ் பயங்கரமாக ஹிட் ஆகிட்டாங்க, வேறு லெவலில் ஃபேம் கிடச்சிருச்சுன்னா நம்ம ஊரில் பீப்புள் சொல்லுவாங்கள்ல, தலைகால் தெரிய மாட்றான் பாரு அப்படிங்கிற மாதிரி. தனக்கு தான் எல்லாமே தெரியும் அண்ட் அவங்களோட எபிலிட்டியோடய ரொம்ப பயங்கரமான சூப்பர் டேலண்டடுங்கிற மாதிரி நினச்சிட்டு ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு அந்த மாதிரி ஒரு நார்சிசிஸ்டிக் ட்ரைட்ஸை வந்துட்டு வெளிக்காட்டுறத நம்ம கிராண்டியாசிட்டின்னு சொல்லலாம். இது நிறையா அமெரிக்கன் ஹாலிவுட் ஃபீல் குட் மூவிஸ்லலாம் இந்த ட்ரைட்டை நிறையா காட்டியிருப்பாங்க. எப்படின்னா, அண்ட் இந்த ட்ரைட்டை காட்டி அதை எப்படி ஓவர் கம் பண்ணுறாரு ஹீரோங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வினோத் வந்துட்டு ஒரு ஹீரோன்னு வச்சுப்போம். வினோத்துக்கு வந்துட்டு ஒரு பழைய கேங் இருக்கும். சின்ன வயசுலேருந்து ஒன்றா வளர்ந்த கேங் வந்துட்டு இருப்பாங்க. அண்டு வினோத்துக்கு ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும், ஓகேவா? அந்த சுற்றி இருக்கக்கூடிய கேங்கை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே வினோத்துக்கு, வென் ஹீ இஸ் நோபடி, அவங்க எல்லோரும் வினோத்தோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, வெல் விஷர்ஸாக இருப்பாங்க. தே வாண்ட் குட் திங்ஸ் டு ஹேப்பன் டு வினோத். நல்லா சப்போர்ட் பண்ணி இவங்க எல்லாரோட சப்போர்ட் அண்ட் ஹெல்ப் மூலமாக வினோத் வந்துட்டு அவரோட டேலண்ட் இந்த உலகத்துக்கு காட்டுறாரு. திடீர்னு அந்த டேலண்ட் வந்துட்டு பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. சுற்றி இருக்கக்கூடிய எல்லா பீப்புளுமே பார்த்தீங்கன்னா வினோத் அக்னாலேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வினோத்துக்கு இப்போ ஃபேம் வேறு லெவல். அந்த டைமில் என்ன நடக்கும் அப்படின்னா, வினோத் ஃபேமஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வினோத்தோட கேங்குக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் கூலான பீப்புளில், இவங்கெல்லாம் சமல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பீப்புள் இருந்திருப்பாங்க. அந்த பீப்புள் எல்லாருமே வினோத்தை அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வினோத் கூட திரும்ப நல்லா க்ளோஸ் ஆகிட்டாங்க. வினோத் வந்துட்டு இப்போ புது கேங்கோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். போக போக என்ன நடக்கும்னா, வினோத் வந்துட்டு அந்த பழைய கேங்கை வந்துட்டு கொஞ்சம் தள்ளி வைக்கிறது அண்ட் அவாய்ட் பண்ணுறது, இதே மாதிரி விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சுட்டு அந்த புது கேங்கோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பார். கொஞ்ச நாள் கழிச்சு என்ன நடக்கும் அப்படின்னா, திங்ஸ் வில் கோ வெல் அண்ட் வினோத் ஃபீல் பண்ணுவார், ஐ ஆல்வேஸ் பிலாங்ட் டு திஸ் குரூப். அது வந்துட்டு இவங்கெல்லாம் என்ன ஹோல்டு பேக் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்து அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வினோத் ஃபுல்லாக அந்த கேங்கோட அசோசியேட் ஆகி ட்ராவல் பண்ண ஆரம்பிப்பார். அண்டு திங்ஸ் அந்த நம்ம விஜய் சொல்கிற மாதிரி வாழ்க்கை வந்துட்டு ஒரு வட்டம், கீழே இருக்கிறவன் மேலே இருப்பான், மேலே இருக்கிறவன் கீழே போவாங்கிற மாதிரி ஒரு வினோத் வந்துட்டு ஏதோ ஒரு பெரிய டிஃபிகல்ட்டியை ஃபேஸ் பண்ணுறாரு, ஒரு ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணுறாரு. அந்த டைமில் அந்த ஒரு சோ கால்டு நியூ கேங் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அப்போது நீ வந்துட்டு இல்லை இதுக்கு மேலே ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் அந்த இது வந்துட்டு எப்போ நடக்கும்னா, வினோத் வென் ஹீ இஸ் ஃபேஸிங் ஃபால் டவுன், அப்போ அந்த கேங் வந்துட்டு கேங்காக இருக்கட்டும், அந்த புதுசாக ஒரு ஃபேம்காக புது பீப்புள் சரௌண்ட் பண்ணியிருப்பாங்க, எல்லாருமே வினோத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. போடா நீலாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அப்போவே தெரியும் நீ வந்துட்டு எங்களோடலாம் செட் ஆக மாட்டே அப்படின்னு. இதே மாதிரி ஏதாவது விஷயம் சொல்லிட்டு வினோத்தை விட்டுட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த டைமில் வினோத் ரொம்ப தனிமையாக என்னடா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடாக இருப்பார். அந்த டைமில் த பீப்புள் ஹூ ஆர் வித் வினோத் சின்ஸ் த ஸ்டார்டிங், அவங்க எல்லாருமே ஓகே சரி வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வி ஆர் ஹியர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வினோத்தை உள்ளே சேர்த்துப்பாங்க. திரும்ப அகெயின் வினோத் வந்துட்டு ஹி வில் ஒர்க் ஆன் ஹிஸ் டேலண்ட்ஸ், ஹி வில் கிவ் அ கம்பேக். திரும்ப அகெயின் ஃபேம் ரொம்ப வேறு லெவலில் வரும். அகெயின் புது பீப்புள் வருவாங்க. அட் த டைமில் வினோத் வந்துட்டு ஓ மேன் நோ, யூ ஆர் நாட் மை கேங், தீஸ் ஆர் மை பீப்புள்னு சொல்லிட்டு அந்த பழைய கேங்கோட ஒன்றா இருந்து லைஃப்பை ஸ்மூத்தாக கொண்டு போகிற மாதிரி, அந்த பீப்புளெல்லாம் எலிவேட் பண்ணுற மாதிரி ஸ்டோரிஸ் காட்டுவாங்க. இது எல்லாமே ஹாலிவுட்டில் நடக்கும். ஆனால் ரியாலிட்டியில் நடக்கும்னா திரும்பியும் வினோத் வந்துட்டு டேய் போங்கடா, எனக்கு இந்த புது கேங்கு தான் என்னோடய கேங்குங்கிற மாதிரி போயிட்டு அந்த பல்பு வாங்கிறது வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இது வினோத்துக்குன்னு மட்டும் கிடையாது, அஜய்க்கும் பார்க்கக்கூடிய உங்களுக்கும் நிறைய பேருக்கு வந்துட்டு இதே மாதிரி சிமிலர் சிச்சுவேஷன்ஸ் நடக்கலனாலும் ஃப்யூச்சரில் நடக்குதுன்னா அது வந்துட்டு அகெயின் நம்ம ஒரு நல்ல க்ரோத் நோக்கி போயிட்டுருக்குறோன்னு நடத்தும். பட் இதுலேருந்து முக்கியமாக எடுத்திருக்கக்கூடிய ஒரு டேக்அவே என்ன அப்படின்னா, வென் தீஸ் கைண்ட் ஆஃப் சக்ஸஸ் ஹிட்ஸ், ஆர் வி ரெடி டு ஹேண்டில் தட் சக்ஸஸ்? அந்த மாதிரி டைமில் நம்மளுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டான்ஸ் இருக்கும். நம்ம தான், இப்போ நான் தான் அஜய்,
அவர் தான் வினோத்துங்கிற மாதிரி ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அந்த ஐடென்டிட்டியை பிரேக் பண்ணிவிட்டு உடனே இந்த ஒரு ஃபேமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புது ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணிவிட்டு லூசிங் ஆர் செல்ஃப் அண்ட் த பீப்புள் அரவுண்ட் அஸ் அண்ட் ஆர் கேரக்டர், இது எல்லாமே இந்த கிராண்டியஸ் பிஹேவியர்ஸோட ஒரு சில ட்ரைட்ஸு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கணும். அண்ட் ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் இருக்கும், இந்த ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் காரில் இருக்கும்ல, டேய் நீ வந்துட்டு நார்மலான பிஹேவியர்லேருந்து ரெட் ஃப்ளாகுக்கு போயிட்டுருக்குற அப்படிங்கிறத காட்டுறதுக்குன்னு ஒரு சில ட்ரைட்ஸ் இருக்கும். அது என்னென்னலாம் அப்படின்னா இன்க்ரீசிங் ஐசோலேஷன், டிஸ்மிஸ்ஸிங் கிரிட்டிசிசம், அன்ரியலிஸ்டிக் டைமிங், மைக்ரோ மேனேஜிங். இப்போ இன்க்ரீசிங் ஐசோலேஷன் அப்படின்னா நம்மளுக்கு உண்மையை ட்ரூத்தை காட்டக்கூடிய பீப்புள்கிட்டேருந்து நம்ம அப்படியே விலகி போயிட்டே இருப்போம். எப்படி அந்த வினோத்துக்கு அந்த பழைய கேங் ஒரு கேங் இருக்கும், சப்போர்ட்டிவான கேங், அவங்கள விட்டு விலகி ஒரு புது கேங்குக்கிட்ட அந்த போவார் இல்லையா, அதே மாதிரி அந்த ஒரு சக்ஸஸ் அட் த பீக் ஆஃப் த சக்ஸஸில் நம்மளை பார்த்தோன்னா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் எல்லாருமே ஆமாம் நீங்கள் சொல்கிறது தான் கரெக்டு, நீங்கள் அதை சொல்கிறது தான் கரெக்டுங்கிற மாதிரி நமக்கு ரொம்ப நம்ம என்ன சொல்கிறோமோ அதான் கரெக்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஆமாம் அப்படிங்கிற மாதிரி பீப்புள் தான் சுற்றி இருப்பாங்களே தவிர, இல்லைடா நீ போகிறது தப்பு, இந்த எப்படி உனக்கு ஒர்க் அவுட் ஆகும், இதில் போனால் இங்கே நீ ப்ராப்ளமில் ஃபேஸ் பண்ணுவியே அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்கிறக்குள்ள ஆட்கள் வந்துட்டு நம்மளை சுற்றி இருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு ஐசோலேட் ஆக ஆரம்பிச்சிட்டோனாலே நமக்கு வந்துட்டு ஓகே ரெட் ஃப்ளாகு அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா டிஸ்மிஸ்ஸிங் கிரிட்டிசிசம். அதே மாதிரி நமக்கு ஒரு ஒரிஜினலான கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் சொல்கிறக்கு ஆள் இருந்தாலும் அப்படி யாராவது ஒருத்தவங்க சொன்னால் கூட எனக்கு தெரியாதா, நான் இவ்வளோ தூரம் இங்கே இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னா ஐ ஹாவ் கான் த்ரூ லாட், எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ஐ நோ வாட் ஐம் டூயிங் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ரைட்டை நம்ம வெளியே காட்ட ஆரம்பிப்போம். எனக்கு எல்லாம் தெரியும் நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி. இந்த ஒரு ட்ரைட் வந்தாலும் இட்ஸ் டைம் டு லுக் பேக் அண்ட் ரிஃப்ளெக்ட். அண்ட் அடுத்து அன்ரியலிஸ்டிக் டைமிங். இப்போ ராக்கி 3 யாரெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது, கிளப்பர் லேங்குன்னு ஒரு அண்டர்டாக் இருப்பார். இப்போ ராக்கிங்கிற வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் பாக்ஸர், அந்த கிளப்பர் லேங்குங்கிறவர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்டாக். இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு மேட்ச் வந்துட்டு ஃபிக்ஸ் ஆகும். அண்ட் அந்த டைமில் ராக்கி வந்துட்டு அட் த பீக் ஆஃப் கிராண்டியஸ் பிஹேவியரில் இருப்பார். எல்லாமே அவர் வந்துட்டு அந்த டைம் ரொம்ப ஃபேம், ஹி வுட் ஹவ் கான் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ் த்ரூ part 1 and part 2. அந்த விஷயங்கள் எல்லாமே have made him would have brought him fame, success எல்லாமே. அண்ட் அந்த ஒரு சக்ஸஸில் அப்படியே மூழ்கி அந்த மமதையில் எனக்கு தான் நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்பார். அப்போ அந்த டைமில் அந்த கிளப்பர்லாங்கெலாம் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணி மேட்ச்க்கு ரெடி ஆகிறப்போ இவர் வந்துட்டு நல்லா ஜாலியாக அந்த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் அண்ட் அந்த பீப்புள் அட் த பீக் ஆஃப் தேர் ஃபேம் அவங்கெல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டில் இருப்பார். இருந்தாலும் ஜெயிச்சிடலாம், ஏன் நமக்கு முடியாதா அப்படிங்கிற மாதிரி ஓவர் கான்ஃபிடென்ஸ் ஸ்டேட்லேருந்து அவர் அந்த டைட்டில் லூஸ் பண்ணுவார். ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் டைம்லாம் இல்லாமல் எந்த முடிவெடுத்தாலும் அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம், நமக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நம்மளால் பண்ண முடியுங்கிற மாதிரி ஓவரான கான்ஃபிடென்ட் பிஹேவியர் வந்துட்டு ஒரு ரெட் ஃப்ளாகை குறிக்கும். அண்ட் அடுத்து கடைசியாக மைக்ரோ மேனேஜிங். அந்த கிராண்டியஸ் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ எப்படின்னா இது எல்லாமே நமக்கு நடந்துகிட்ருக்கிற போதே பிரச்சனை என்னென்னா நம்ம இதெல்லாம் பண்ணுறோங்கிற ஒரு ரியலைசேஷனே நமக்கு இருக்காது. ஒரு அப்படியே ஒரு கனவு உலகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் கரெக்டாக தான் போகுதுங்கிற மாதிரி இருக்கும். பட் ஒரு தேர்ட் பர்சனோட பெர்ஸ்பெக்டிவில், அதுவும் நமக்கு இந்த சக்ஸஸ் கிடைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை யார் பார்த்துருப்பாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு டீஃபால்ட்டாக தெரியும், சார் என்னடா இவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணுறானே, ஹீஸ் கோயிங் இன் அ ராங் டைரக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தெரியும். பட் ஆனால் அந்த மாதிரி டைமில் இப்படி யாராவது ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா சே அவன் பொறாமையில் பேசுகிறான் அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷனில் நம்ம அவங்கள தள்ளிடுவோம். ப்ளஸ் இந்த மைக்ரோ மேனேஜிங் ட்ரைட் அப்படின்னா இந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கிறப்போ நம்ம ஒரு டீமாக, இதெல்லாம் நிறைய ஒரு டீமில் நடக்கும், ஒரு டீமாக எல்லாருமே சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஒன்றா சேர்ந்து ஒரு ப்ராடக்டை க்ரியேட் பண்ணி அவங்க வந்துட்டு ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டை ரீச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதை போயிட்டு அதுலேருந்து அடுத்தடுத்து மூவ் ஆகிற போது என்ன நடக்கும் அப்படின்னா அந்த டீமை இனிஷியலாக லீட் பண்ண ஒரு லீடர் வாட் ஆல் ட்ரைட்ஸ் ஹேஸ் would have made him the leader, அது எல்லாத்தையும் மறந்துட்டு அந்த பர்சனால தான் அந்த டீமே மேலே வந்ததுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் உள்ளே போயிட்டு இது இப்படி பண்ணு அப்படி பண்ணு ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணி இது கூட பண்ண தெரியாதா அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளான மைக்ரோ மேனேஜ்மெண்ட் ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இட் ஸ்டேட்ஸ் தட் எனக்கு தான் ஐ நோ வாட் ஐம் டூயிங், எனக்கு உங்கள் எல்லாரோட வேலையும் நான் தானே சேர்த்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் போயிடுவார். அண்ட் இவென்ச்சுவலாக அப்படி ஆரம்பிக்கிறது விட் லீட் த டீம் டு த டவுன்ஃபால். ஸோ இது எல்லாமே ஒரு சில ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் த கார் மாதிரி, ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் பீயிங் கிராண்டியஸ்.
அது வந்தாலே நம்ம வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி கிராண்டியஸான பிஹேவியரை நோக்கி போயிட்டுருக்கிறோம். இட்ஸ் டைம் டு செல்ஃப் ரிஃப்ளெக்ட் அண்ட் ஒர்க் ஆன் அவர் செல்ஃப் அகெயின் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும். அண்ட் இது எல்லாத்துக்கும் எது நமக்கு இனிஷியேட் பண்ணுன்னா செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். whether we are in success, whether we are in failure, whether we are broke, whether we are rich, at any point of time, I think self-reflection is more important. Too busy அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் லைஃப்பில் நம்ம இருப்போம். ஒன்று முடிச்சோன்னா அடுத்துன்னு. ஸோ இதே மாதிரி ஒரு டைட்டான ஒரு ஷெட்யூலில் நம்மளோட மைண்ட் செட் என்ன, நம்ம எந்த மாதிரி பிரின்சிபல்ஸில் ஃபாலோ பண்ணுறோம், நம்ம போகிற ரூட் கரெக்டாக இல்லையாங்கிறத பார்க்குறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஸோ பெஸ்ட் என்னென்னா ஒரு ப்ராக்டிஸாக நம்ம என்ன வைக்கலாம்னா வீக்லி ஒன்ஸு இல்லைனா 15 days ஒன்ஸு நான் வந்துட்டு ஒரு சண்டே அன்னைக்கு காலையில் ஒரு லாங் ட்ரைவ் போவேன். போயிட்டு பீச்லேயோ ஒரு பார்க்லேயோ ஒரு நல்ல சீனரிக் வியூலேயோ இல்லைனா தனியாக ஒரு இடத்துல நான் ஒரு 1 hour உட்காருவேன். அண்ட் அந்த டைமில் நான் என்னை பற்றி நான் செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிப்பேன். வெதர் நான் போகிற ஜேர்னி கரெக்டான ஜேர்னியா, நான் போகிற பாதை கரெக்டான பாதையா, வேர் ஐம் ஸ்டாண்டிங் ரைட் நவ். இதே மாதிரி ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன் நமக்கு இருக்குது அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம தப்பான பாதையில் போகிறோன்னா நம்மளை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அண்டு நம்ம ஒரு ட்ரிவியலான ஒரு காட்டில் ஒரு வட்டத்திலே சுற்றிட்டு இருக்கோன்னு சொல்கிறாங்களா, அதே மாதிரி ஒரு லூப்பில் மாட்டியிருந்தோன்னா அதுலேருந்து வெளியில் வரக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். பேசிக்கலாக கிளாரிட்டி கிடைக்கும். வித் கிளாரிட்டி கம்ஸ் சக்ஸஸ். ஸோ இப்போ இந்த கிராண்டியாசிட்டினா என்னென்னு பார்த்தாச்சு, அதோட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதோட ஹசார்ட் இண்டிகேட்டர்ஸ்லாம் பார்த்தாச்சு. What all the application strategy we should implement if we think that we have that grandiose behavior? ஒரு 3 அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அது ரொம்ப சிம்பிள் தான். அது நம்ம பண்ணாலே அந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டில் இருக்கிற போது நம்ம அந்த கிராண்டியஸ் பிஹேவியரில் மாட்டாமல் நார்மலாக நம்மளோட கேரக்டரையும் நம்மளோட ஐடென்டிட்டியுமே ரீட்டைன் பண்ணிக்க முடியும். ஸோ இன்கேஸ் இஃப் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் சடன் சக்ஸஸ் இல்லைனா ஒரு நல்ல பாதையில் போயிட்டுருக்கிற போது பி அவேர் ஆஃப் வேர் வி ஆர் ஸ்டாண்டிங் அண்ட் ட்ரை டு அப்ளை தீஸ் ஸ்ட்ராட்டஜிஸ். ரியாலிட்டி செக் சிஸ்டம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு ரியாலிட்டி செக் சிஸ்டம். இதில் என்ன அப்படின்னா அந்த நம்ம ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, வினோத் வந்துட்டு இனிஷியலான டைமில் ஒரு சக்ஸஸ் ஹிட் ஆகும்போது he completely avoids his childhood friends and he moves into a new circle, big circleனு வச்சுப்போம். இந்த ஸ்டேட்டில் வினோத் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த childhood friend who doesn't hang out with வினோத் because of his fame, success, money, everything. அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே வினோத்தோட ஒரு பிரதர்ஹுட்டோ ரொம்ப ஒரு க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அண்ட் அந்த சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் வந்துட்டு ஹி ஜஸ்ட் வாண்ட்ஸ் குட் திங் டு ஹேப்பன் டு வினோத். நமக்கே நம்ம பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம கூட யாரோ ஒரு ஃப்ரெண்ட் ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க. அவங்க நம்ம திடீர்னு ஒரு நல்ல உயரத்துக்கு போவோம், திடீர்னு கீழே வரும், அதை பற்றி அவங்களுக்கு கவலையே இருக்காது. அவங்க வந்துட்டு எப்படிப்பட்ட ஒரு நிலமையில் இருந்தாலும் நம்ம கூடவே இருப்பாங்க, நமக்கு நல்லது நடக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அண்டு நம்ம ஏதாவது தப்பு பண்ணால் ஹானஸ்ட்டாக இல்லை இது பண்ணுறது தப்புங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு பர்சன், ஒரு ஜெம் எல்லாரோட லைஃப்லையும் கண்டிப்பாக இருப்பாங்க. பட் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நம்மளே தெரியாமல் அது ஜெம்முக்கும் ரேண்டமான கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாமல் அதை தொலைச்சிட்டு லேட்டர் பார்ட் ஆஃப் த லைஃப்பில் வென் அடல்ட்ஹுட் கம்ஸ் நம்ம எல்லாருமே ஒரு டைம் லைனில் மாட்டுவோம் வேர் வி வுட் ரியலி லவ் டு ஹாவ் சம் பர்சன் லைக் தேட். பட் நம்ம தான் வாலண்டியராக அவங்கள தூக்கி தூர போட்டிருப்போம். ஸோ if someone has those kind of people around you, trust me, it's like அதுக்கு வேல்யூவே சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஷர். ஸோ செரிஷ் த மொமெண்ட்ஸ் அண்ட் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க, அவங்க கூடவே இருங்க. அது வந்துட்டு ரொம்ப ஒரு முக்கியமான பர்சன் அவங்க. ஸோ அவங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்லேருந்து கூட இருக்கிற பர்சனோட நம்ம கனெக்ட்லேயே இருக்கிற போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைடா நீ முன்னாடி நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்த, இப்போ நீ இந்த ஒரு சில சக்ஸஸ் இந்த ஒரு சில இடத்துக்கு வரும்போது நீ இந்த மாதிரி தப்புகள் பண்ணுற மாதிரி இருக்குது. மேபி நீ வந்துட்டு ரொம்ப லேவிஷான லைஃப் ஸ்டைலுக்கு போகிற, இல்லை நீ வந்துட்டு ஒரு தேவையில்லாத இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸ்க்கு நீ அடிக்ட் ஆகிற, தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸோட நீ ஹேங் அவுட் பண்ணுற, அது வந்துட்டு உன்னை இந்த மாதிரி பாதிக்கும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் அவங்க கூட இருக்கும்போது க்ரியேட் ஆகும். அண்ட் அந்த இன்புட் கிடைக்கிற போது நம்மளும் ஒரு ரிசெப்டிவான ஸ்டேட்டில் இருக்கணும். அந்த கிரிட்டிசிசம் ஹேண்டில் பண்ண முடியுமா, எனக்கு தெரியும் போடா அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் கரெக்டு தான் அதை அப்சர்வ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை அனலைஸ் பண்ணுறக்குள்ள ஸ்பேஸும் ஒரு பொறுமையும் நமக்கு இருந்தால் அது நமக்கு ரொம்ப ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு டூலாக இருக்கும். அண்ட் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் அது வந்துட்டு நமக்கு ஒரு ஃபைட்டிங் சான்ஸை கொடுக்கும். இட் வில் ப்ரொடெக்ட் அஸ் ஆக்சுவலி.
அண்ட் செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா த ஹியூமிலிட்டி ப்ராக்டிஸ். எல்லாருமே ஏதோ ஒரு பாயிண்டில் அண்டர் டாக். சில பீப்புளுக்கு தான் தே வில் பி பிளெஸ்டு வித் லாட் ஆஃப் வெல்த் அண்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்க ஒரு சக்ஸஸ் ரீச் பண்ணுவாங்க. சில பீப்புளுக்கு தே ஹாவ் டு ஒர்க் ஹார்ட் ஃபார் தட் டு ஹேப்பன். அண்ட் நிறைய டைம் பார்த்தோன்னா ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி நம்மக்கிட்ட இதெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமே நினைக்கக்கூடிய ஒரு சில விஷயம் இப்போ நம்ம கையில் இருக்கும். ஆனால் அதை நம்ம வந்துட்டு என்றைக்கும் வேல்யூ பண்ண மாட்டோம். அடுத்து ஒரு 5 வருஷம் தாண்டி என் கையில் என்ன இருக்கணுங்கிறத யோசித்து கையில் இல்லாத ஒரு விஷயத்தை மட்டும் யோசிச்சுட்டு இருப்போமே தவிர நம்ம கையில் நம்ம ஒரு ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, அதை பற்றி வேல்யூவே பண்ண மாட்டோம் சில டைம், அன்லெஸ் அது கையிலேருந்து போகிற வரைக்கும். ஸோ இப்போது இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எந்த ஜேர்னிலேருந்து வந்திருக்கிறோம், எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கோங்கிறத பற்றி ஒரு ஜேர்னல் எழுதி ஒரு கிளியரான விஷயத்தை எழுதி வச்சுட்டு, இல்லைனா நான் இவ்வளோ கஷ்டங்களை தாண்டி வந்திருக்கேன், இவ்வளோ அப்டக்கிளை தாண்டி வந்திருக்கேன், என்னோடய வீட்டோட நிலைமை எப்படி இருந்துச்சு, பை ஹார்ட் ஒர்க் ஐ ஹவ் கம் ஹியர் அப்படிங்கிற ஒரு அந்த ஜேர்னியை வந்துட்டு நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு, மேபி அட் த பாயிண்ட் ஆஃப் சக்ஸஸோ சரி, எப்போல்லாம் நம்மக்கிட்ட நிறைய விஷயம் நம்ம கையில் இருந்தும் அதை பற்றி வேல்யூ பண்ண முடியாமல் அடுத்தடுத்து என்னங்கிறத பற்றி ஓடி ஒரு கிராட்டிடியூடே இல்லாத ஒரு டைமில் நம்ம இருக்கிறோமோ, அந்த மாதிரி டைமில் அதை பற்றி கேட்டு நம்ம எழுதியிருக்கக்கூடியதை வாசித்து அந்த ஜேர்னலை வாசித்து, இல்லைனா நம்மளோட வாய்ஸ் லாகை வந்துட்டு கேட்டு, ஓ கரெக்டு தானே, நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்ல, நான் அன்றைக்கி என்கிட்ட இதெல்லாம் இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் யோசிச்சுருந்துருக்கேன், இப்போ என்கிட்ட அது இருக்குது. அப்போ அந்த டைமில் ஒரு 5 வருஷம் முன்னாடி நான் இவ்வளோ சம்பாதிச்சா நல்லாயிருக்குங்கிறத நான் நினச்சி பார்த்துருக்கேன். அது என் கையில் இப்போது நான் சம்பாதிக்கிறேன். இந்த இடத்துல போய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு வச்சுருக்கேன், இப்போ என்னால் சாப்பிட முடியுது. இந்த இடத்துல போய் துணி வாங்கினா நல்லாயிருக்கும், இதே மாதிரி இந்த கார் வாங்கினா நல்லாயிருக்கும், அது நல்லாயிருக்கும், எல்லாமே நான் யோசிச்சது என்கிட்ட இருக்குது. ஐ எம் லிவிங் இன் அ லைஃப் ஆஃப் அபண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு கிராட்டிடியூட் ஸ்டேட்டுக்கு நம்ம போயிட்டோம். அந்த ஒரு ஹியூமிலிட்டியை வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். கரெக்டு தானே, நான் ஆரம்பித்த இடம் அங்கே இருக்குது, அங்கேருந்து நான் இவ்வளோ வந்திருக்கிறேன். அந்த ஜேர்னியில் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் வி ஆர் பிகமிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஸோ எப்போவுமே நான் பிலீவ் பண்ணுவேன், when we get famous இல்லைனா when fame hits you, அது நமக்கு ஃபேமோ இருக்கட்டும், வெல்த்தாக இருக்கட்டும், அது ஒரு பக்கம் ஏறிட்டே போகணும். ஆனால் ஈகோ வந்துட்டு ஒரு பாயிண்டில் குறைஞ்சிட்டே இருக்கணும். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கணும். ஹெல்த்து வெல்த்து எல்லாமே மேலே ஏறணும், ஆனால் அந்த ஈகோங்கிறது கம்மியாகணும். நல்லா பார்த்தீங்கன்னா சில டைம் ஈகோ நிறைய எல்லாம் இருக்கும், பயங்கரமாக நான் தான் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி இருக்கும். அப்போ அந்த டைமில் வெல்த்து ஹெல்த்லாம் ரொம்ப இருக்காது. சில பீப்புளுக்கு இதுவும் அதிகமாக இருக்கும், அதுவும் அதிகமாக இருக்கும். அது வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஜேர்னி ஆஃப் லைஃப்பில் விஸ்டம் இதெல்லாம் கம்பேர் பண்ணுறப்போ அவங்க அதை ஐடியலான ஒரு பாதையை நோக்கி போகல. பட் ஐ திங்க் வென் you get famous, when you get wealthy, when you get rich, when you get powerful, the ego has to come down. It's a pilgrimage mari, it's the way, it is the way. Then that's how we could become a better human. அதுவும் மேலே இருக்குது, இதுவும் மேலே இருக்குன்னா ஐ திங்க் எவ்ரிபடி கேன் பி தேர், பட் ஒன்லி த பர்சன் ஹூ ஆர் வில்லிங் டு பிகம் பெட்டர் கேன் பிரிங் தட் ஈகோ டவுன் வைல் தி அதர் வேரியபிள்ஸ் ஆர் கோயிங் அப். ஸோ இந்த ஹியூமிலிட்டியை ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாகவும் நம்ம நினச்சி பார்க்கணும் எங்கேருந்து வந்திருக்கோம். அது நமக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான டூலாக இருக்கும். அண்ட் தேர்டு டூல் என்ன அப்படின்னா, த கிரவுண்டிங் ஆக்டிவிட்டீஸ். இப்போது நம்ம ஒரு ஹைப்பர் ஸ்டிமுலேட்டட் வேர்ல்டில், ஒரு ஹைப்பர் காம்படிட்டிவ் வேர்ல்டில் சுற்றி இருக்கும்போது நம்ம ஒரு சேஃபாக நம்மளை உணர முடியாது. சுற்றி எங்கே பார்த்தாலும் காம்படிஷன், யூ கான்ட் ஷோ வீக்னஸ், ஷுட் பி லைக் தட் அப்படிலாம் இருந்தோன்னா அப்போது ஆப்வியஸ் அந்த கிராண்டியாசிட்டிக்குள்ளே எல்லா ட்ரைட்ஸுமே நம்ம ரீட்டைன் பண்ணிகிட்டே தான் இருப்போம், நமக்கு பிடிச்சாலும் பிடிக்காட்டியும். ஐ திங்க் சம்டைம்ஸ் வி வாண்ட் டு டேக் அ ஸ்டெப் பேக். லாங்குவேஜ் தெரியலனாலும் ட்ராவலிங், இல்லை ஸ்பெண்டிங் டைம் வித் த நேச்சர், ஸ்பெண்டிங் டைம் வித் பெட் அனிமல்ஸ், அதுங்களை பெட்டை தூக்கிட்டு வெளியில் கொண்டு போய் டாகை வாக்கிங் கூட்டு போகிறது, கேட்டோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, ஏதோ ஒரு பேர்டு பெட் வச்சுருக்கிறோன்னு அதோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கிட்ஸ் இந்த பார்க்கில் போய் கிட்ஸோட விளையாடிட்டு அவங்களுக்கு நம்மளை இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அண்ட் ஆர் ஸ்பெண்டிங் டைம் வித் த சீனியர்ஸ். நம்ம பார்க்குக்கெலாம் போனோன்னா நிறைய சீனியர்ஸு அவங்களோட ஒரு சின்ன ஆக்டிவிட்டி பண்ணி உட்காந்து இந்த உலகத்தை ரசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் ஒரு 2 வார்த்தை எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி பேச ஆரம்பித்தா அவங்க நமக்கு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கொடுத்து வாங்கக்கூடிய ஒரு கோர்ஸ் கொடுக்காத விஸ்டம் எல்லாத்தையும் அவங்க கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட லைஃப் டைமே மொத்தமாக ஷார்ட் ஸ்டோரியாக சொல்லி முடித்து ஒரு விஸ்டம் கொடுப்பாங்க. இதே மாதிரி ஒரு புது என்விரான்மெண்ட்டில் நம்ம போய் நம்மளோட டே டு டே ரொட்டீன்லேருந்து வெளியில் வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகும். அந்த ஸ்பேஸில் நம்மளால் கரெக்ட் இல்லை, நம்மளால்
நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோங்கிறத ஒரு தேர்ட் பர்சன் வியூலேருந்து பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் வியூ தான். நம்ம பண்ணுறது மட்டும்தான் நம்ம கரெக்டுன்னு தெரியும், மிச்சம் எல்லோரும் பண்ணுறது தப்புங்கிற மாதிரி இருக்கும். ஒரு ட்ரான்ஸ் ஸ்டேட்டில் இருப்போம். பட் இந்த மாதிரி ஒரு சில விஷயம் பண்ணுற போது ஒரு டிட்டாச்மெண்ட் கிடைக்கும். டிட்டாச்மெண்ட் ஃப்ரம் ஐடென்டிட்டி. ரொம்ப சேஃபான ஒரு ஸ்பேஸில் ஃபீல் பண்ணுவோம். அட் த டைம் நம்மளோட ஈகோவாக இருக்கட்டும், நம்ம ஐடென்டிட்டி எதுவுமே யாருமே ஹர்ட் பண்ண முடியாது. அந்த இடத்துலேருந்து நம்மளால் அந்த ஆக்டிவிட்டீஸில் அந்த ஒரு ஜோனை நம்ம க்ரியேட் பண்ணோம், ஒரு ஸ்பேஸை க்ரியேட் பண்ணோம். ஃப்ரம் தட் ஸ்பேஸ் we can see what we were doing. If we were doing something right, then it's not a problem. But if we are doing some grandiose இல்லைனா ஈகோ இன்ஃப்ளூயன்ஸ்டு பிஹேவியர் எல்லாம் இருந்ததுன்னா, ஒரு டைம் ஆஃப் ரிஃப்ளெக்ஷனை நினச்சி ஓகே we can become a good person. எப்போவுமே ஒரு பர்சன் வந்துட்டு there is no ideal human being in this planet earth. Everybody screws up, everybody does some mistakes, but from all those mistakes, whether we are learning, and even though if we repeat, it's fine, but at the end are we learning from our mistakes and moving forward in life, becoming a better person and creating a good being a good influence in the society is what matters. So I think this is it. நம்ம வந்துட்டு முடிஞ்ச அளவு எந்த ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்கு போனாலும் சரி, எந்த ஒரு உயரத்துக்கு போனாலும் சரி, ஃபஸ்ட்டு நம்ம கையில் நம்ம எங்கே இருக்கிறோம், வேர் வி ஆர் ஸ்டாண்டிங், வாட் ஆல் வி ஹேவுங்கிறதுக்கு வந்துட்டு கிராட்டிடியூடோடு இருந்துட்டு, ஈவன் தோ வி மூவ் ஸோ ஹை, வி ஃப்ளை ஸோ ஹை, எவ்ரிபடி இஸ் மென்ட் டு ஃப்ளை ஹை. எந்த உயரத்துக்கு போனாலும் கொஞ்சம் ஹம்பிளாக, ஏன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி வெல்த் மேலே போயிட்டே இருக்கணும், ஈகோ குறைஞ்சிட்டே இருக்கணும். That's how I think great people are made. ஸோ இது சொல்கிறது ஈஸி, ப்ராக்டிஸ் பண்ணுறது கஷ்டங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம். எனக்கும் அது ஒரு கஷ்டமான விஷயம் தான். பட் ஐ திங்க் ஐ எம் ப்ராக்டிஸிங் இட். And if you find it valuable, try to apply the wisdom what all you have learned from this video. Stay strong and stay humble.